பிரைஸ் த லார்ட். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் உங்கள் ஆன்ட்டி சரிதா ஆன்ட்டி பேசுகிறேன். எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நான் கர்த்தருக்குள்ளே விசுவாசிக்கிறேன். எல்லாரும் ஸ்டோரி கேட்க ஆவலாக இருக்கீங்களா? சரி, நம்ம இந்த குட்டீஸ் டைமில் நம்ம ஸ்டோரி கேட்போம், சரியா? இது தொடர்ச்சியாக ஆன்ட்டி உங்களுக்கு குட்டி குட்டி ஸ்டோரியாக உங்களுக்கு நான் சொல்லித் தருவேன். ஸ்டோரின்னா உங்களுக்கு ரொம்ப பிடிக்குன்னு எனக்கு தெரியும். இப்போயே நம்ம ஸ்டோரி கேட்குறதுக்கு ரெடியாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம ஸ்டார்ட் பண்ணலாமா? ஓகே. ஒரு ஊரில் இங்கே பாருங்கள், ஒரு பானை செய்கிற ஒருத்தர் இருந்தார். அவர் என்ன பண்ணுறாரு, அவர் ஒரு 2 பானை செஞ்சார். 2 பாட், சரிங்களா? 2 பானை செஞ்சு அவர் அந்த பானையில் தான் தண்ணியெல்லாம் நிறச்சி அதை கொண்டு போவார், வீட்டுக்கு கொண்டு போவார். இந்த மாதிரி தொடர்ச்சியாக அவர் பண்ணுவார். அப்படி பண்ணும்போது பார்த்திங்கன்னா, ஒரு பானையில் தண்ணி நிறைஞ்சிருக்கு, பார்த்தீங்களா? தண்ணி ஃபுல்லாக இருக்குது. ஆனால் இன்னொரு பானை பாருங்கள், தண்ணி அதில் இல்லை, வெளியில் நிரம்பி இல்லை. இங்கே பாருங்கள், அந்த பானையில் கீழ் பக்கத்து பாருங்கள் விரிசல் விட்ருக்கு. அப்போ இது லைட்டாக கிராக் ஆகி அது உடஞ்சிருக்கு. அப்போ தண்ணி இது முழுசாக நிரப்பி கொண்டு போய் வீடு வரைக்கும் போகாது. இப்போ அந்த பானை நிறைஞ்சிருக்க மாதிரி, இந்த பானை ஃபுல்லாக தண்ணி இருக்க மாதிரி, இதில் தண்ணி இருக்க கொஞ்சம் தான் இருக்கும். அந்த கொஞ்சம் தண்ணியை தான் கொண்டு போய் வீட்டுக்கு கொண்டு போவோம். இந்த நிறைச்சிருக்க பானை என்னமா சொல்லுது, தண்ணி நிறைவாக எப்போ எடுத்துகிட்டு போய் கொடுக்கும்ல, அது சொல்லுது, ஏ பானை, நீ என்னது நின்று எப்போ பார்த்தாலும் மாஸ்டருக்கு நீ ஒரு ஹெல்ப்பே பண்ண மாட்டேங்கிற. மாஸ்டர் நம்ம 2 பேத்துக்கு தண்ணி நிரப்பி தான் கொண்டு போகிறாரு, வீடு போய் சேர்றதுக்கு நான் நிறச்சி கொண்டு போய் கொடுக்குறேன். நீ பாரு, நீ குடம் கொஞ்சோண்டு இருக்கிற மாதிரி தண்ணி கொண்டு போய் கொடுக்குற, வீட்டில் கொண்டு போய் இது பண்ணுற. அப்போ மாஸ்டருக்கு நீ எதுக்காவது ஒரு பயனுள்ளதாக இருக்கியா? உன்னால் ஏதாவது யூஸ் இருக்கா? நீ கொஞ்சம் நினச்சி பார்த்தியா? நீ மாஸ்டருக்கு நீ ஹெல்ப்பே பண்ணுறதில்ல அப்படின்னு இந்த பானை எப்போவுமே அந்த பானையை பற்றி சொல்லிகிட்ருக்கோம். இந்த பானைக்கு ஒரே கவலையாயிடுச்சு. ஐயோ, மாஸ்ட்ரு நம்ம முதலாளி அவருக்கு நம்ம எதுவுமே செய்கிறதில்ல, நம்ம எதுக்குமே பிரயோஜனம் இல்லை, நம்ம எதுக்குமே தகுதி இல்லாமல் இருக்குன்னு அது ரொம்ப ஃபீல் பண்ணுச்சு. ஏன்னா அது கிராக் இருக்குது அந்த பானையில், அது தண்ணி ஃபுல்லாக நிறைக்க முடியாது, அதில் நிறையா லீக் ஆகி போயிடும், கொஞ்சம் தண்ணி தான் வீட்டில் கொண்டு போய் வைக்கும். அப்போ நம்மளால் எந்த யூஸும் இல்லை, நம்ம எதுக்குமே லாய்க்கில்லைன்னு ஒரு நாள் என்ன பண்ணுச்சு, இந்த பானை அந்த அவங்க மாஸ்டர்கிட்ட இந்த பானை ஃபீல் பண்ணி சொல்ல ஆரம்பிச்சிச்சு. முதலாளி முதலாளி, என்ன நீங்கள் தான் உருவாக்குனீங்க, எனக்கு நிறையா தண்ணிலாம் நிறச்சி இது பண்ணி என்னை வீட்டில் கொண்டு வைக்கிறதுக்கு நீங்கள் பார்க்குறீங்க. ஆனால் நான் உங்களுக்கு பயனுள்ளதாக இல்லை. நான் நிறையா என்னோடது பானை டேமேஜ் ஆகிருக்கு, கிராக் ஆகிருக்கு. நான் அதனால் நிறையா தண்ணி கொண்டு உங்களுக்கு கொடுக்க முடியல. உதவி இல்லாமல் நான் உங்களுக்கு பிரயோஜனமே இல்லாமல் இருக்கேன். என்னால் எந்த ஒரு பயனுமே இல்லாமல் இருக்கேன். எனக்கு ரொம்ப கவலையாக இருக்குது. என்னைன்னா நீங்கள் தூக்கி போட்டுருங்க, என்னைய நீங்கள் யூசேஜுக்கு வைக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி இந்த உடஞ்ச பானை ரொம்ப ஃபீல் பண்ணி முதலாளிகிட்ட சொன்னுச்சு. அப்போ சொன்னபோது அவர் என்னம்மா சொன்னார், முதலாளி, நீ ஏன் அப்படி நினைக்கிற? நீ ஏன் பயன் இல்லை, உன்னால் எந்த ஒரு உதவியும் எனக்கு இல்லைன்னு நீ இப்படி நினைக்கிற? அப்படிலாம் நீ நினைக்காத. உனக்கு என்ன தெரியுது தெரியுமா? இங்கே பாரு, நான் டெய்லி தண்ணி நிறச்சி கொண்டு வரேனே, இங்கே பாரு, நான் கொண்டு வரும்போது அந்த தண்ணி லீக் ஆகிறது தெரிஞ்சு நான் அந்த வழி ஓரத்துலலாம் விதையெல்லாம் விதைச்சி வச்சுருக்கேன். எல்லாம் பூக்கள், காய்கறிகள், வெஜிடபிள்ஸ் எல்லாம் விதைச்சி வச்சுருக்கேன். அது பார்த்தா நீ பாய்ச்சுற அந்த தண்ணி, அந்த லீக்காகிற தண்ணி அதெல்லாம் பட்டு பட்டு நல்லா செழிப்பாக இங்கே பாரு பெரிய பூந்தோட்டம் மாதிரி இருக்குது. காய்கறிகள்லாம் நல்லா பசுமையாக, காய்கறிகள், பழங்கள் எல்லாம் கிடைக்குது. அதெல்லாம் நான் எடுத்துகிட்டு போய் மார்க்கெட்டில் அதை விற்று சேல்ஸ் ஆக்கி நிறையா காசு சம்பாரித்து நான் நல்லா இருக்கேன், சந்தோஷமாக இருக்கேன். உன்னால் எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது, நீ ரொம்ப பயனுள்ளதாக தான் இருக்க, நீ உன்னையே நீ அப்படி நினைக்காத அப்படின்னு சொன்னதுக்கப்புறம்தான் அந்த பானைக்கு பயங்கர சந்தோஷம். ஓ, நம்ம யாருக்குமே பயனில்லாத மாதிரி நினச்சோமே, இவ்வளோ பயனுள்ளதாக நம்ம இருக்கோமா, ரொம்ப சந்தோஷமே, ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன்னு சொல்லி ஆண்டவருக்கு நன்றி சொன்னுச்சு. இதைத்தான் நம்ம வேத வசனத்தில் ஏசாயா 64
64ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் இப்படியாக சொல்லியிருக்கு, இப்பொழுது கர்த்தாவே, நீர் எங்களுடைய பிதா, நாங்கள் களிமண், நீர் எங்களை உருவாக்கினவர், நாங்கள் அனைவரும் உமது கரத்தின் கிரியை. இதை தான் நம்ம பார்க்குறோம். நம்ம எப்போவுமே ஆண்டவர் நம்மளை உருவாக்குனதுன்னா, நமக்கு ஒரு ஆண்டவர் ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு விதமாக படைச்சி வச்சுருக்காரு. நம்ம யாருக்கும் பயனில்லை, நம்ம எதுக்குமே புரோஜனம் இல்லை அப்படின்னு நம்ம அந்த பானை, கிராக்கான பானை, அந்த டேமேஜான பானை அப்படி திங்க் பண்ணுச்சுல்ல, தன்னையே தாழ்த்துனுச்சு. நம்ம எதுக்குமே தகுதியில் டிப்ரெஷனில் போய் எந்நேரம் அழுதுகிட்டு அப்படி இருக்கக்கூடாது. குட்டி பிள்ளைங்களா, நீங்கள் மற்ற பிள்ளைங்க, மற்றவங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களை பார்த்து கம்பேர் பண்ணி, அவங்கள மாதிரி நான் இல்லையே, அவங்கள மாதிரி என்னால் படிக்க முடியலையே, அவங்க அழகாக ஹேண்ட் ரைட்டிங் எழுதுகிறாங்க, அது மாதிரி என்னால் எழுத முடியலையே, இவங்களாம் நல்லா மெமரைஸ் பண்ணி நிறையா போர்ஷன் படிக்கிறாங்க, என்னால் அப்படி பண்ண முடியல அப்படின்னு நீங்கள் சோர்ந்து போகாதீங்க. நீங்கள் ஏசப்பா கிட்ட ஜெபம் பண்ணிங்கன்னா, நீங்கள் என்னென்ன ஆண்டவர் கிட்ட கேட்குறீங்களோ எல்லாமே கிடைக்கும். இங்கே பாருங்கள், கர்த்தர் அவரு நம்மளை உருவாக்கினார். நம்ம அவரோட களிமண். அவர் நம்மளை உருவாக்கி, அவர் நம்மளை ஷேப்பாக்கி மோல்டு பண்ணி அழகா ஒரு நல்ல ஒரு எல்லாருக்கும் பிரோஜனமாக நம்மளை எப்போவுமே வச்சுருப்பாரு. நம்ம ஆண்டவருக்கு நன்றி சொல்லணும். அவர் நம்மளை உருவாக்கினதுக்கு ஒரு நோக்கம் உண்டு. நம்ம எதுக்குமே சோர்ந்து போகக்கூடாது, கவலைப்படக்கூடாது. உங்களுக்கு ஏதாவது குறைவாக இருந்தாலும், ஏசப்பா நீங்கள் என்னை எல்லாருக்கும் பயனுள்ள மாதிரி, எனக்கு எல்லாருக்கும் நான் புரோஜனமாக இருக்க மாதிரி என்னை நீங்கள் மாற்றினதுக்காக ஸ்தோத்திரம். தேங்க்யூ ஜீசஸ். நீங்கள் எந்த ஒரு காரியத்திலும் தேங்க்யூ தான் சொல்லணும். ஜீசஸ்க்கு நன்றி சொல்லணும். நீங்கள் அப்படி சொல்லும்போது அங்கே பாருங்கள், அந்த உடஞ்ச பானைனாலும் இங்கே பாருங்கள் எவ்வளோ பூந்தோட்டமாக செழிப்பாக, இங்கே எவ்வளோ ஒரு பசுமையாக அது அந்த வழியருகே விதை விதைச்சதுனால அது பாருங்கள், காய்கறி பழங்கள் செடிகள் எல்லாம் கொடுத்து மார்க்கெட்டில் விற்று நல்லா காசாக்கி அவங்க முதலாளி சந்தோஷமாக இருக்கார். அப்போ நம்மளால் மற்ற எல்லாருக்கும் எல்லாரையுமே நம்ம சந்தோஷமாக வச்சுருக்க முடியும். நம்மளும் சந்தோஷமாக வச்சுருப்போம். நம்ம ஆண்டவர்கிட்ட எப்போவுமே நன்றி சொல்லுங்க. தேங்க்யூ ஜீசஸ். ஆண்டவரே, ஞானத்தை தருகிறது நீங்கள், என் குறைவெல்லாம் நீங்கள் நிறைவாக தருவீங்க. உமக்கு நன்றி சொல்கிற ஆண்டவரே. நீங்கள் நன்றி மட்டும் சொல்லுங்கிற பிள்ளைங்களா, நீங்கள் அதைப்படி செய்வீங்களா? ஆண்டவர் உங்களை எல்லாரையும் ஆசீர்வதிப்பார். நீங்கள் இந்த உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க நிறைய பேர் இருப்பாங்க, அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப்னு ஒரு இருக்குது, அதில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா, பெல் பட்டனை டச் பண்ணிட்டீங்கன்னா, நான் நிறையா உங்களுக்கு இனி ஸ்டோரி நிறையா உங்களுக்கு அனுப்பிச்சி விடுவேன். நீங்கள் கேட்கலாம். உங்களுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா பிள்ளைங்களா? பாய் பாய். சரிதா ஆண்டி பாய் சொல்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ. ஆமேன்.